நெல்கட்டும் சார். எந்த மாவட்டம்? தென்காசி மாவட்டம். சந்தைக்கு வந்தாலே ஒரு நல்ல மாடு. ஆமா சார். இது எங்க வடக்கு உள்ள மாடா? ஈரோடு மாடா? ஆமா சார். ஆமா சார். அங்க உள்ள மாடுகள் நம்ம ஊருக்கு எப்படி இருக்கும்? திருநெல்வேலி தென்காசிக்கு நல்ல செட் ஆகுது. நல்ல கிலோமீட்டர் எல்லாம் ஒத்து போவோம். கொம்பு இல்லாத மாடு. கொம்பு இல்லாத மாடு. மூளை பெரிய சைஸ். பெரிய சைஸ். எவ்வளவு கறக்கும் இது? 3.5 7 தான் கொடுக்கு. நம்ம ஏழாங்கல்ல ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கொடுத்தோம். அப்படியே எத்தனை ஈத்து என்னாச்சு? இப்ப ஈத்து 4வது. கொண்டு போய் நல்ல பேணுனா நல்ல தீவனம் கொடுத்தா நல்ல மாடு. நல்ல இல்ல ஊட்ட கிட்ட கொடுத்தா எவ்வளவு வரை கறக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு நேரத்துக்கு 8 7 கறக்கும். 8 7 15 அடிக்கும். கன்ஃபார்ம் கொடுக்கும். எவ்வளவு சொல்றீங்க? சொல்ற விலை? சொல்ல 40 ரூபா சொல்லுது. வேற 32 33 கேக்குறாங்க. விலை குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன காரணம்? மாடு அவ்வளவுதான் சரி கொடுத்துருமே நமக்கு இதாயிடுது. கொடுத்துருமேன்னு நினைச்சோம். இது எந்த ஊர் சந்தையில வாங்குனீங்க? இது ஓமநல்லூர் முத்துராஜ்பட்டியில, சேலம் மாவட்டம். சேலம் அங்கெல்லாம் போவீங்களா? ஆமா ஆமா. எட்டு சுட்டி. இது என்ன ரகம் என்னாச்சு? இது மோளதான். HF கிராஸ். ஆமா ஆமா. நல்ல ஜாதி மாடு. ரொம்ப மேட்சல் கொண்டு போக வீட்டுல போட்டு வளர்க்கலாம். வீட்டுல போட்டு வளர்க்கவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல மாடு. பல்ல கம்ப்ளைண்ட் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்துருக்கீங்க. எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு? இன்னைக்கு 33 34 வரை கேட்காங்க. 37 கொடுத்துடலாம் முடியல. அங்கக்குள்ளதான் இருக்கு. மாடு முடிஞ்சிருப்போம். கண்ணுட்டி என்னாச்சு? கண்ணுட்டி இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் கறக்கலாம்? கறவைனா கறக்கலாம். இன்னும் ஒரு வருஷம் பால் பிச்சலாம். மணி வர 9 மணி இருக்கும். வெயில் தானே? ஆமா ஆமா. வெயில் கொண்டு இழப்பு இல்லையா? இல்ல இல்ல. அதெல்லாம் எந்த தப்பு கிடையாது. வளர்க்கலாம். வளர்த்தா ஒரு 80,000 ரூபாய்க்கு விற்கும். சென்னையில சென்னப்பட்டா வாங்கினா எந்த வழியில நஷ்டம் கிடையாது. நஷ்டம் கிடையாது. நல்ல பண்ணைக்கு அருமையா இருக்கும். பண்ணைக்கு ஏத்த மாடு. குவாலிட்டி பண்ணைக்கு ஏத்த மாடுங்க. இப்படி மாடு ஒரு 10 மாடு தான் பண்ண ஜம்முன்னு இருக்கும். அடுத்த கடத்து வேறனையா இருக்கும். ஆமா. காம்புலாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. காம்பு சுழிகிளி எல்லாம் எந்த குழப்பமும் இல்ல. இது மொட்டை உண்மையிலேயே மொட்டையா இல்லன்னா கொம்ப சுத்தி எடுத்துறாங்களா? மொட்டை தான். பிறவி மொட்டை தான். பிறவி மொட்டை. பிறவி மொட்டை. இப்ப கறக்கும் சொல்லி அடிக்கும். சொல்லி அடிக்கும். ஜம்முன்னு. ஆலங்குளம் வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 2. மாட்டை பத்தி சொல்லுங்க. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 5 இருக்கும். 10 லிட்டர். எதுவும் கேரண்டி எதுவும் உண்டா? கேரண்டி மனுஷனுக்கே கேரண்டி கிடையாது. மாட்டுக்கு என்ன கேரண்டி சொல்ல முடியாது. சந்தையில கேரண்டி கிடையாது. அது சொல்ல முடியல. எவ்வளவு சொல்றீங்க? சொல்லுத விலை 40 ரூபா. 35 கேட்க. ஒரு 37 கொடுத்து கூட 2 ரூபா. எத்தனாவது ஈத்து? 3வது ஈத்து. காம்பு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கண்ணுட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? எடுத்து காமிங்க பாப்பா லைட்டா. அதான் தைலம். அது எப்படி இது பண்ணுது பாப்பா. நீ வாய் வச்சுனா குடிச்சு போட்டால பாரு. குளத்துக்கு நல்லா இருக்கா? 3 தலைமுறை மேட்சா மாறு வரை குடிக்கலாம் பாரு. ஜம்முன்னு இருக்குனே. கிலோ கறந்துக்க. வாங்கிட்டு போனா லாபம் தான். நல்ல மாடா? நல்ல மாடு. 3000. என்ன பாருங்க. எப்படி அடிக்கு? நல்ல அடிச்ச மாதிரி அடிக்கும். இதான் 15 லிட்டர் 10 லிட்டர் கறக்க மாடு. 10 லிட்டர் கறக்குமா? இறவச்சா இருக்கும். குச்சி முன்னாடி கோயம்புத்தோடு போடணும். அப்புறம் மரத்துல கட்டிக்கிட்டு அவத்தா இருக்கும். மாடு லட்சணம். நல்ல லட்சணம். முக லட்சணம். 3000 தானே. 80,000 வாங்கினதுல பாதி விலைக்கு தான் கொடுக்கீங்க. இப்போ நாங்க சந்தைக்கு தான் கேட்ட வரைக்கும் தான் கேட்டுருக்கு. கண்டி 40 இறந்து போச்சு. சந்தைக்கு நல்ல மடிக்கட்டு. கறக்குல சுழி கிளியில எப்படி இருக்கு? சுழிலாம் கிடையாது. அந்த அரைமுறை கிடையாது. இவ்வளவு நேரம் இருக்கு. நல்ல மாடா இருக்கு. நல்ல மாடியா விக்கலாம். ஊருக்கு கொண்டு போகணும். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கான். அங்க லோக்கல்ல வித்துறீங்களா? ஆமா. வெயில் தான் ஒழிச்சாது. குறுக்குத்தர வியாபாரி. 2 கண்ணுட்டிகள் வாங்கிருக்கீங்களா? வியாபாரத்துக்கா? வாங்கிருக்கேன். வியாபாரத்துக்கு வாங்கிருக்கேன். இந்த கண்ணுட்டியை பற்றி சொல்லுங்க. இது என்ன கிடாரியா காரங்கன்னு? பொட்டை ரெண்டுமே பட்ட கண்ணுட்டி தான். ஆமா. எத்தனை மாசம் இருக்கும் இது? 4 மாசம் 5 மாசம் கண்டியா இருக்கும். இதெல்லாம் பருவத்துக்கு வந்தா எவ்வளவு கறக்க வாய்ப்பு இருக்குது? கண்டி நல்ல தெளிவான கண்டி. இன்னும் ஒரு 2 வருஷம் வளர்த்தா கண்டி உருப்படியா இருக்கும். மாடாயிரும். ஒரு 10 லிட்டர் கறக்குமா வருங்காலத்துல? 10 கறக்கும் வாய்ப்பு இருக்குண்ணா. ஆமா. நல்லா வளர்த்துருக்காங்க. இதை ஒழுங்கா வளர்க்கவில்லை. சரி, விலை எப்படி எழுதி? விலை 2 14 ரூபா சொல்லுது. 7 7 14. ஆமா. கொடுத்துடலாம். ஆமா. அது நல்லா இருக்கு. இது கொஞ்சம் டல்லா இருக்கு. அது நல்ல பால் மப்புல இருக்கு. சுழி சுண்டலாம் அப்படி இருக்கு. சுத்தமா இருக்கு. எந்த தப்பு இல்ல. வியாபாரம் நடக்குது. கப்புனி எந்திரிச்சோம்னா பஜார்ல ரோட்ல விட்டா கண்டி 2க்கு ஒரு 13 ரூபா கொடுக்கும். 13 ரூபாங்க. ஒரு 1000 ரூபா வச்சு 12 ரூபா முடிச்சு. 2 சேர்ந்தாலும் கொண்டு போவாங்க. ஒரு கண்ணுட்டி 6000 ரூபா எனக்கு சம்பளம் அடைக்கும். எந்த ஒரு வியாபாரி எழுதி? திசைநோலை பக்கம் சுவிசேஷபுரம். மாட்டுக்கு பாலை கறந்து விட்டுட்டே இருக்கீங்க. சந்தைக்கு வந்தாலும் கெட்டு போல வச்சிருப்பாங்க. நேரத்து கறக்காம வச்சிருப்பாங்க. எல்லா சந்தையிலுமே இருக்கும் அப்படி? ஆமா. அப்பதான் பார்வையா இருக்கும்னு கறக்காம வச்சிருப்பாங்க. கறந்து விட்டா ஃப்ரீயா இருக்கும் மாடு. முழு பாலையும் கண்ணுட்டி கொடுக்க கூடாது. ஆமா. வயிறு கழிஞ்சிரும். ஆமா. ஃபுல்லா அப்ப எல்லாருமே அந்த சந்தையில கறந்து விட்டு தான் தைசை கொண்டு போகணும். ஆமா. இல்லன்னா காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கும். காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு. மாடு வலி கொடுத்து காய்ச்சல் வரும். நீங்க மாடு வரது கம்மி. ஒரு மாடு தான் வாங்கிடும். பால் எவ்வளவு இருக்கும்? இது ஒரு 4 நாளுக்கு இருக்கும். 4 நாள் 8 லிட்டர். ஆமா. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? பொட்டை கண்ணுட்டி. என்ன கிராஸ் இது? நாட்டு மாடு கிராஸும்? ஆமா. நாட்டு கிராஸ். நல்லா இருக்கும். ஆமா. தலையத்து மாடு. தலையத்து மாடு குணத்துக்கு அப்படியே அருமையா நிக்குதா? நல்ல குணம். பச்சை பிள்ளையா நிக்குதா? ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 30 ரூபா சொன்னாங்க. 25 ரூபான்னு வாங்க. கேட்டா எவ்வளவுனா கொடுக்கலாம்? கூட 2 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 27. ஆமா. அங்கன்னா 27 கொடுத்துடலாம். அங்கன்னா கூட 2000 எக்ஸ்ட்ரா 2000 ரூபாவும் வண்டி வாடகை செலவு இருக்கிறதுனால அங்கன்னா 29 எதிர்பார்க்கீங்க. ஆமா. வாங்கினா கண்டிப்பா அவங்களுக்கு லாபம் தானே அந்த மாடு? லாபம் தான். நல்ல இளம் மாடு. 2000 மேட்ச்ல அருமையா இருக்கும். ஆமா. அருமையா இருக்கும்.
நாட்டு மாடு கிராஸ்லானே ஆமா 8 லிட்டர் கேரண்டி கறக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கும் 4 நாள் 8 லிட்டர். தீவனமும் பெரிய அளவுல கொடுக்க வேண்டாம் நாட்டு மாடு ஆமா கிராஸ்ங்க. நாட்டு மாடுலாம் என்னத்தை போட்டாலும் சாப்பிடும். காட்டு மேய்ச்சலுக்கு நல்ல மாடு. ஆனா அருமையான குணத்தோட்டையும் காமிங்க லைட்டா கறந்து. அதான் எப்படி காலையில ஒண்ணுமே செய்யல. ஒண்ணும் செய்யாது. இப்படி நிக்குதா பச்சை பிள்ளையா? ஆமா. உங்க அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க, யாரா வேணும்னு வருவாங்க. குமாரபுரம் பஞ்சாயத்து, ராதாபுரம் தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி நாகர்கோவில் வெள்ளிமலை பக்கம். வியாபாரியா நீங்க விவசாயியா? நம்ம வியாபாரி தான். மேலப்பாளையம் சந்தையில வாங்கி அங்க ஊர்ல வந்து வீட்டுல வச்சுதான் வைக்கிறது. வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுல வச்சு பாலாக்கி விற்கிறது. இந்த ஒண்ணா தான் வாங்கியிருக்கோம். ஏன் கடுமையான விலை வாங்க முடியாது. இல்லன்னா 3-4 மாடு. மேலப்பாளையம் சந்தை விலை குறவுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இன்னைக்கு விலை கூட, வரத்து குறவா? ஆமா வரத்து குறவு, ரொம்ப விலை குறவு. சரி, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க. இந்த மாடு இப்ப நமக்கு நல்ல பால் கறந்தா 5 லிட்டர் பால் ஆகும். 3-2. ஆமா 3-2 5 லிட்டர் பால் ஆகும். எத்தனாவது ஈத்து? இது தலைப்பேரு 2 பல்லு தான். ஓ, இளம் மாடுதான். இளம் மாடுதான். கை கறவையா இல்ல கைக்கறவை. எவ்வளவு நாள் இன்னும் கறக்கலாம்? அது நமக்கு ஈனி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. கொண்டு போய் நம்ம பாலாக்கி பார்க்க வேண்டியதான். எவ்வளவுன்னு வாங்குனீங்க? 20 ரூபா விலை. இனி எங்களுக்கு வண்டி வாடகை போக 500 ரூபா கிடைச்சாலும் மாடை கொடுத்துருவோம். எவ்வளவுனா கொடுப்பீங்க? ஒரு 22 ரூபா கொடுத்துடலாம். இனி எங்களுக்கு 1500 ரூபா வண்டி வாடகை, 500 ரூபா மேல கிடைச்சாலும் மாடை கொடுத்துருவோம். இப்ப மாடுகள்லாம் 10 லிட்டர் 15 லிட்டர் மாடுகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆமா 10 லிட்டர் அந்த மாடெல்லாம் 45,000 50,000 கேட்காவ. எல்லாரும் அப்படி 50,000 மாடு விரும்ப மாட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எவ்வளவுனா கொடுக்கலாம், உங்களை தேடி வருவாங்க. என்ன ஒரு 500 ரூபா குறைச்சு கொடுத்துக்கலாம். அதுதான் முதலுக்கு தந்தாலும் மாடை கொடுத்துடலாம். 21 கடைசி வேலை. 21,000 கொடுத்துடலாம். இந்த மாடை வாங்கிட்டு போய் இனி பாலாக்கணும். பாலாக்கி பால் ஆயிட்டுனா விற்கும், பால் இல்லைன்னா கீழே குறைச்சு விற்கும். நம்பி வாங்கலாம். அந்த மாட்டை நம்பி வாங்கல. இந்த மாட்டை எல்லாம் செக் பண்ணீங்களா? எல்லாம் செக் பண்ணிருக்க. மடிக்காமல ஒன்னும் தப்பு இல்ல. தப்புகள்லாம் இல்ல. எந்த சுழிகளெல்லாம் ஜம்முன்னு இல்ல. சுழி எல்லாம் எல்லாமே. உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு இது எப்படி இருக்கும்? எங்க ஏரியா கிளைமேட் எந்த மாடுனாலும் செட் ஆயிரும். என்ன ரகம் என்னாச்சு இது? இது வந்து சிந்து கிராஸ் மாதிரி. நாகர்கோவில் சந்தையில இருந்து இங்க கொண்டு வருவீங்களா இல்ல இங்க வாங்கி அங்க கொண்டு போவீங்களா? இங்க வாங்கி தான் அங்க கொண்டு போவோம். அங்க இதோட கொஞ்சம் விலை கூடலாம். ஆமா விலை கூட. சாத்தாங்குளம் வியாபாரி எத்தனை மாடு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு? 2 மாடு. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. இது எவ்வளவு சொல்றீங்க? 40,000. பால் எவ்வளவு இருக்கும்? 9 லிட்டர். சந்தைக்கு வந்தையில ஒரு டாப் மாடு. இது என்ன ரகம் வித்தியாசமா இருக்கா? கிர் கிராஸ். பால் எவ்வளவு இருக்கும்? 15 லிட்டர் சொல்லுதாங்க. கண்ணுட்டி எவ்வளவு? கண்ணுட்டி பொட்டை கண்ணுட்டி எவ்வளவு விலை? 50 ரூபா தாண்டி வருதுன்னா. சரி, இந்த மாட்டை பற்றி வேற என்ன? 2 பல்லு தானோ? இளம் மாடு வாங்கிட்டு போனா லாபம் தானே? சூப்பரா இருக்கு. சந்தைக்கு வந்து நல்லா. இது அங்க கொண்டு ஊர்ல கொண்டு வித்துருவீங்களா? வியாபாரி சாத்தாங்குளத்தோடு வித்துருவாங்களாம். இதுக்கு என்ன கண்ணுட்டி ஆனாச்சு? காளைங்கன். பால் 5 நாள் 9 லிட்டர். தேவநல்லூர். ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. இது ஜெர்சி. எப்படி மேட்ச்ல வளர்க்க போறீங்களா? வீட்டுல தான் நடக்குமா? இது வீட்டுல தான் நடக்கும். மேட்ச்ல எல்லாம் போகாது. இனி வருங்காலத்துல இப்படிதான் வளர்க்க முடியுமா? மேட்ச் எல்லாம் போகாம அப்படிதான் வளர்க்க முடியும். காடே கிடையாது. இப்போ எத்தனை மாடு வளர்க்கீங்க? வீட்டுல 4 மாடு கிடக்கு. அதெல்லாம் என்ன கலரு? அது செவலை. ஆமா செவலை தான் ராசியா? ஆமா. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி ஆனாச்சு? காளைங்கன். சரி, பாலை சொல்லுங்க. எவ்வளவு பால் இருக்கும்? அது 4 லிட்டர் இருக்குன்னு இருக்காங்க. 2 4. ஆமா. சொன்ன விலை 25. கடைசியில முடிஞ்சது 22. நியாயமான விலை தானோ? ஆமா. கண்ணுட்டியோட சேர்ந்ததுலான. கலர் நல்லா இருக்கு. இளங்கன் மாடு. இது 4 தீனி இருக்கும். மாடு வளர்ப்பு இப்ப எப்படி லாபத்துல போகுதா? தீவன விலை எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. இது வீட்டு பாலுக்காக தான் வாங்கிட்டு போறோம். வீட்டு பால்ல ஒரு நாட்டு மாடு ஒண்ணு வாங்கி போட்டுருலாம்ல. நாட்டு மாடு கிடைக்க மாட்டேங்கல. நாட்டு மாடு தான் வாங்கிட்டு வந்தா கிடைக்க மாட்டேங்குது. நாட்டு மாடு வரத்து இல்ல. வரத்து இல்ல. குறைஞ்சிட்டே வருது. ஒரே ஒரு மாடு நிக்கு, அது போயிட்டு. அது குணம் எப்படி இருந்தா? அந்த மாடு அது குணம் நல்ல குணமா இருக்கு. அந்த மாடு கொஞ்சம் மெலிவா இருக்கு. அங்க போய் தேத்திடுவீங்களா? ஆமா, சேர்த்தது தான் கொண்டு போகுது. 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க பால் 33 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். சொசைட்டி பண்ணைக்கு. சில இடத்துல 40 ரூபா வரைக்கும் போதுங்காங்களா? அதெல்லாம் 33 ரூபா தான் போடுறாங்க. சொசைட்டில டேரக்டா கொடுக்கலாம் இல்ல ஏஜென்ட் டேரக்டா குடிக்கலாம்? டேரக்டா தான் கொடுக்கும். டேரக்டா சொசைட்டி. கிருஷ்ணா பண்ணை, குருந்தங்கோடு பக்கம் உன்னங்குளம், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். எத்தனை மாடு வாங்கணும்னு வந்து என்ன பிளான்ல வந்தீங்க? ஒரு 4 மாடு வாங்கணும்னா வாங்கியாச்சு. எதெல்லாம் வாங்கியிருக்கீங்க? ஒண்ணு என்ன படுத்து கிடக்கு, ஒன்னு அதுக்கு அடுத்த இறக்கி. உங்க உள்ள மாடுகள்? ஆமா ஆமா. அங்க ஒண்ணு வண்டிக்கு போயிருக்கு. சரி, உங்க ஊர்ல கன்னியாகுமரியில நிறைய சந்தைகள் உண்டுல? உண்டு. சும்மா இங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா மேலப்பாளையத்துக்கு இதுக்கு முன்னாடி? இல்ல, வாரந்தோறும் இருக்கும். வாரம் வருவீங்க. சரி, மாடு வாங்கும்போது அப்ப நம்ம எப்படி வாங்கணும்னு நினைச்சு? மாடு காம்புக்குறு பார்க்கணும், இளமையை பார்க்கணும், மாடு பல்லு பார்க்கணும், சுழிங்காங்க, சுழி வாங்கணும், சுழி பார்க்கணும், ரெட்டை குறுக்குங்காங்க, அது இதுங்காங்க. எந்த மாடு நல்லா பால் கறக்கும்? எப்படி இருந்தா நல்லா பால் கறக்கும்? மாடு காம்புக்குறு மடுக்கட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லா கறக்கும். இல்ல, சில மாடுகள் மடுக்கட்டு இருக்குது, கறக்க மட்டும். மடுக்கட்டு இருக்குது, பால் இருக்காது. பால் இருக்காது. அது என்ன காரணம்? அது பார்த்த உடனே இந்த கூடல சதமடுவா இருக்கும். உங்க அனுபவத்துல தான் கண்டுபிடிக்கலாம். ஆமா ஆமா. இது எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 20 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா வாங்கிருக்கோம். இந்த மாடு 20 ரூபாய்க்குனா கொடுக்கலாம். ஆமா. எவ்வளவு பால் இருக்கும் இதுல? இதுல பால் கம்மியா தான் இருக்கு. ஒரு 3-4 லிட்டர் இருக்கு. 2 4.
அவ்வளவுதான் வருங்களா? அவ்வளோ இது உங்க ஊருக்கு கிளைமேட்டுக்கு நல்லா பால் கூடுன்னு சொல்லுவாங்களா? ஏதாவது தீவனம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா. இன்னைக்கு எப்படி இருந்து மேலப்பாளையம் இந்த வரத்து எப்படி இருந்து, விலை எப்படி இருந்து? வரவு குறவு, ஆனா விலை விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல. ஆமா, எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? இது 3 மாடு வாங்கியிருக்கேன். இதோட இது ஒண்ணு, வேற 2 இன்னும் 2 மாடு போயிட்டு ஏத்தி விட்டீங்களா? ஆமா ஆமா. மாட்டை பற்றி சொல்லுங்க, என்ன சிறப்புகள் மாட்டுல? மாடு நல்லா, இந்த கலர் மாடு நல்லா நம்மளுக்கு பிடிக்கும். வீட்டு நல்லா மேய்ச்சல் நல்ல மாடு, நல்லா பைக்கெட்லாம் நல்லா இருக்கு. காம்புலாம் நல்லா இருக்கா? ஆமா ஆமா. அவங்க சொல்றது 35 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா வாங்கியிருக்கோம். ஒரு மாடு 30,000. ஆமா. கொம்பை ஏன் வெட்டி விட்டுருக்கேன் இதுல? அது மாடு கூட சண்டை போடும் போது, அதனால சாப்பிடும் போது இட தட்டனால கொம்பு வெட்டி விட்டுருக்காங்க. இது என்ன ரகம்? இது வந்து கிராஸ் தான், சிந்து கிராஸ் தான். கிராஸ் மாடு தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சரி. ஆமா, மேய்ச்சல் முறைக்கு இப்ப அனுப்புல வெயில் காலம்ல, அதனால மேய்ச்சல் முறைக்கு தான் செட் ஆகும். இது கண்ணுட்டி மாடா சென மாடா? இல்ல, இது கை வளம் தான். கண்ணுட்டி கிடையாது. கண்ணுட்டி கிடையாது. கிடையாது. கை கறவை. ஆமா. எவ்வளவு கறக்கும்? இது 6 நாள் 10 லிட்டர் கறக்கும். 10 15 உண்மையில கறக்குமா? உண்மை கறக்கும். 9 தப்பு இருக்காது. அப்படியா? ஆமா, 9 தப்பு இருக்காது. கறந்து கொண்டு இருக்காங்க. 9 லிட்டர் மாடு 30,000. 30,000 30,000 30 ரூபா வாங்கியிருக்கோம். எவ்வளவு கொடுப்பீங்க அங்க கொண்டு போறேன்? அங்க கொண்டு போனா எனக்கு 1000 கிடைச்சா கொடுத்துடலாம். சேர்மாதி சேர்மாதேவி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 5 மாடு கொண்டு வந்தேன். சூப்பர். 4 மாடு வித்துட்டு. ஆமா ஒரு மாடு ஒரு கண்டுட்டி கிடக்கும். ஆமா. பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? பால் என்ன 7 லிட்டர் இருக்கும். 30 ரூபா சொன்னேன். எப்படி கேட்காங்க மக்கள் இன்னைக்கு? 24 கேட்காங்க. ஓகே, 25 தாண்டினா விட்டுலாமா? ஆமா, அதான் விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரகம் இது? இது சிந்து மாடு தான். இருபனை வெயிலுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல. வெயிலுக்கு ஒன்றும் சேட்டை பண்ண. கண்ணுட்டு அலுவலகம் தான். பட்டையா காளைங்கண்ணா? காளைங்கன்னு பால் விடாம கண்டி அம்பாக்கிட்டாங்க. கரைஞ்சி போய் கிடக்கு. அப்படியா? ஓ, அதான் படுத்து கிடக்கும். ஆமா. கண்டுட்டி பால் கொடுக்க முடியாங்கண்ணா? அவன் பால் விடாம பாலப்பறம் கறந்து வித்தாங்க. மக்கள் கொஞ்சம் கொடுக்காண்டாவாண்ணா? ஆமா. கண்டுட்டி நிக்க தெம்பு இல்லைண்ணா? ஆமா, பால் குடிக்க விட்டா நிக்கும். கொண்டு போய் தேத்திடலாம்ல? சரி சரி சரி. பால் ஒழுங்கா கொடுத்தா ஒரு வாரத்துல சரியா? சரி. மாடு நல்ல மாடு தான். மேட்ச கீச்ச எல்லாம் தப்பு கிடையாது. சுழி சுண்டெல்லாம் எப்படி? எல்லாம் கிடையாது. துப்பரால மாடு. நம்ம ஏரியா வெயிலுக்கு ஒண்ணுமே சரி. காம்பு எப்படி இருக்கு? 4 காம்பு 4 காம்பு ஒன்று போல இருக்கு. என்ன காம்பு அண்ணாச்சி இது? காம்பு எல்லாம் பூங்காம்பு தான் இருக்கு. பூங்காம்பு தானே? கறக்க பிடிக்க நல்லா நல்லா இருக்கும். நிறைய ஆள் கேட்டு தான் நிற்காங்க. வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? வரது விலை நல்ல விலை தான். ரொம்ப கூடவும் 400 இருக்கு. இது 25,000 சொல்றீங்க. பட்டிக்காட்டுல இதை வாங்க முடியுதா உங்களால? பட்டிக்காட்டு வாங்க முடியாது. இப்ப வாங்க முடியாது. பட்டிக்காட்டு 30,000 தர முடியாது. இங்க 25,000 வாங்கிடலாம். இந்த மாட்டுல இப்படி இன்னொரு நெத்தியில இது இருக்குல்ல, இப்படி இருந்தா நல்லா கறக்கும்னு சொல்றாங்க. நல்ல கறவை இருக்கு. நல்ல கறவை இருக்கு மாடு. இப்படிப்பட்ட மாடுகள் பார்த்து வாங்கினா ஆமா. கறவை ஜம்மு இருக்கணும். ஆமா ஆமா. இது வந்து ஹெச்எஃப் ஏதாவது கிராஸா இருக்கும் போது. ஆமா.